பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதையும் தாண்டி அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்து எப்படி இந்த இடத்திற்கு வளர்ந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய முற்றுமுழுதாக அவர்களுடைய நேர்காணலாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணலினை உங்களுக்காக தருவது வழமையாக இருக்கின்றது. அதே போல இன்றைய தினமும் ஒரு ஆளுமை படித்த பெண்மணியுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை பகுதியோடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தே அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஓய்வு நிலை ஆசிரிய ஆலோசகர் திருமதி தேவராணி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மிஸ். உங்களுக்கும் நன்றிகள் என்னை இந்த இடத்தில் அழைத்தமைக்காக. சரி மிஸ், எப்படி இருக்கிறீங்க? இப்ப எப்படி உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது? நான் என்னுடைய ஆசிரிய ஆலோசகர் பணியிலிருந்து 2 வருடங்களாக இளைப்பாறி தற்சமயம் வீட்டில் இருக்கின்றேன். என்னுடைய ஆசிரியர் பணியை 92ஆம் ஆண்டிலிருந்து நான் ஆரம்பித்திருக்கின்றேன். என்று ஓய்வு நிலையில் இருக்கின்றேன். 92ஆம் ஆண்டு ஆரம்பித்த பயணம் 2 வருடங்களுக்கு முன்னர் தான் ஓய்வு நிலையை அடைந்து வீட்டில் இருக்கின்றீர்கள். ஒரு மிக நீண்ட ஒரு பயணம் என்று சொல்லலாம். இந்த ஆசிரியர் துறைக்கும் உங்களுக்கும் இடையிலான இந்த பயணம், இந்த துறைக்குள் நீங்கள் வர வேண்டும், இவ்வளவு காலமாக இந்த துறைக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஆர்வம் எப்பொழுது இருந்து வந்தது மிஸ்? எனக்கு சிறிய வயதிலிருந்தே நான் நினைக்கிறேன், நான் ஒரு நர்சரி படிக்கிற காலத்திலிருந்தே ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். ஆனால் நான் காப்புத்த சாதாரண தரம் படிக்கும் பொழுதுதான் நான் நடன ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னுடைய மனதில் தோன்றியது. எனக்கு அதுக்காக என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா அப்பா இருவருமே மிகுந்த எனக்கு ஆர்வத்தை அதை ஊட்டி இருந்தார்கள். அதெல்லாம் நான் இன்று வரை அந்த ஆசிரியர் பணியில் இருந்திருக்கின்றேன். இந்த விருப்பம் தொடர்பாக கூறியிருந்தீர்கள். பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த ஆசிரியர் துறையை நான் என்னுடைய விருப்பத்துறையாக எடுத்து இவ்வளவு காலம் பயின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் பலருமே இன்றைய காலத்தில் பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு படிக்கின்றார்களா என்று சொன்னால் தெரியாது. தங்களுடைய விருப்பத்துக்கு தான் படித்துக் கொள்கின்றார்கள். இருந்தாலுமே பெற்றோர்களும் தங்களுடைய கடமைக்கு திணித்துக் கொள்கிறார்கள். இந்த துறையை தெரிவு செய்யலாம், இந்த துறைக்குள் போகலாம் என்று திணித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் மாணவர்கள் காலம் புரண்டோட ஒரே மாதிரி இருந்து விட மாட்டார்கள் தானே. ஆனால் இப்ப தங்களுக்கு ஏற்ற தாங்கள் விரும்புகின்ற அதே நேரத்தில் தற்பொழுது பார்த்தோமானால் எங்களுக்கு ஒரு தொழில் கல்வி தான். எந்த துறையை தெரிவு செய்தால் அதில் அதிக அளவில் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கு தோன்றுகின்றதோ அந்த துறையில் தான் கவனம் செலுத்தி அதிலே படித்து அதிலே முன்னேறி கொண்டு போகிறார்கள். அதற்கு காரணம் பொருளாதார பிரச்சனை தெரியும். எங்களுடைய நாட்டில் நாங்கள் பல காலமாக இந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். வேறு வழி இல்லை. நாங்கள் எந்த துறையில் சம்பாதித்துக் கொள்ளலாமோ அந்த துறையை தெரிவு செய்தால் தான் நிச்சயமாக இனி வருகின்ற வாழ்க்கை காலம், இந்த வாழ்க்கை செலவுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கு மிஸ். சரி, இந்த ஒரு பயணம் உங்களுக்கு ஒரு 30 வருடத்துக்கு மேலாக இந்த ஆசிரியர் துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஒரு ஒட்டுமொத்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க மிஸ். மிகுந்த ஒரு கட்டாயம் நான் சொல்ல வேண்டிய ஒரு அனுபவம். நான் 92ஆம் ஆண்டு அந்த ஆசிரியர் பணிக்கு போனது என்னுடைய நடன ஆசிரியர் திருமதி நல்லினி சிவராம் அவர்களுடைய ஒரு உதவிக்காக நான் எனது சாவச்சேரி இந்து கல்லூரியில் எனது ஆசிரியர் பணியை 20 வயதில் ஆரம்பித்தேன். நான் அப்பொழுது எங்களுக்கு காப்போது உயர்தர பரீட்சை நடைபெறவில்லை. நான் வீட்டில் இருந்த பொழுது அவர் என்னை கூட்டிக் கொண்டே தனக்காக ஒரு உதவிக்காக அந்த பாடசாலையில் என்னை கற்பித்தலில் ஈடுபட வைத்திருந்தார். அந்த ஆரம்ப காலம் எனக்கு மிகவும் ஒரு முதல் போகைக்குள்ள ஒரு பயமாக அப்படி இருந்த. நான் சின்ன பிள்ளை என்ன செய்வேனோ உண்டு. ஆனால் அந்த பாடசாலை இன்று ஒரு தேசிய பாடசாலை, அன்று அந்த தென்மராட்சி பிரதேசத்தில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற பாடசாலை. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவருமே படிக்கின்ற பாடசாலை. நிறைய மாணவர்கள், நிறைய ஆசிரியர்கள். நான் போகும் பொழுது சின்ன பிள்ளையாக 20 வயது பிள்ளையாக போகும்பொழுது எல்லா ஆசிரியர்களுமே
மிகவும் உற்சாகப்படுத்தி என்னை அந்த பாடசாலை ஆசிரியர் குழாத்துடன் என்னை இணைத்து கொண்டார்கள். அது மிகவும் ஒரு மறக்க முடியாத சந்தர்ப்பம். அதைவிட அந்த மாணவர்களுக்கு நான் கற்பிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஒரு ஆசிரியர் எப்படி அணுகுவார்கள் என்பதை நான் அப்பதான் ஒரு அனுபவ வாயிலாக ஒரு ஆனந்தம் அடைந்தேன். மிக பக்கத்துல வந்து சாரியை தொட்டு பார்த்து, மிஸ் உங்களோட பேர் என்ன, இங்க இருக்கிறீங்கள் அப்படி வந்து கேட்க அந்த ஆசிரியர் தொழில மிகுந்த ஈடுபாடும் எனக்கு வந்தது. அந்த கூட அந்த ஆசிரியர் தொழிலை நிறைவாக செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பம் அதன் பிறகு எனக்கு நிச்சயமாக ஏற்பட்டதுன்னு சொல்ல வேணும். நான் ஒரு 6 மாதங்கள்லாம் அங்கு என்னுடைய ஆசிரியருக்காக பதில் ஆசிரியராக கற்பித்திருந்தேன். அதன் பின்னர் நான் உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு ராமநாதன் நுண்கலைக்கழகத்துள் நுழைந்து என்னுடைய பட்ட படிப்பை மேற்கொண்டிருந்தேன். அதன் பின் தான் எனக்கு ஆசிரியர் பணி 2002ஆம் ஆண்டு தான் எனக்கு நிரந்தரமான ஆசிரியர் பணி கிடைத்தது. நான் என்னுடைய ஆசிரியர் பணியை வந்து ஜால்டன் கல்லூரியில் ஆரம்பித்திருந்தேன். அதுக்கும் ஒரு தீவக வலயம் நான் இளைப்பாறிய பணியும், அதாவது என்னுடைய ஆசிரியர் ஆலோசகர் பணியையும் நான் தீவக வலயத்தில் தான் முடித்திருந்தேன். தொடங்கியதும் தீவக வலயத்தில் தான். என்னுடைய அந்த கல்வி பணிக்கு நான் சென்ற அந்த கல்வி பணிக்கு என்னுடைய ஜால்டன் கல்லூரி அதிபரை நான் இன்று வரை நினைவு கூறுவதுண்டு. அவ்வளவு கட்டுப்பாடான ஒரு ஆசிரியர். ஆனால் அந்த கலைத்துறையில் மிகுந்த ஒரு ஆர்வமுள்ள அதிபராக அவர் எங்களை வழிநடத்தி இருந்தார். எந்த ஒரு நிகழ்வாகட்டும், எந்த ஒரு போட்டி நிகழ்வாகட்டும், கலை நிகழ்வாகட்டும், 2 நிகழ்வுகளும் அதிபர் முன்னிலையில் நாங்கள் அதை ஆற்றுகை செய்த பின்புதான் அவர் அதை மேடேற விடுவதும் உண்டு, போட்டிக்கு செல்ல விடுவதும் உண்டு. எனக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தந்த, நல்ல ஒரு ஆளுமையை தந்த ஒரு அதிபராக நான் அவரை இன்று வரை நினைத்திருக்கின்றேன். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை காலத்திலும் வந்து நாங்கள் இவ்வாறான பல பேரை வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஆளுமைகளால் தான் வந்து எங்களுடைய ஆளுமைகளும் வந்து வளர்க்கப்படுகின்றது என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன். அதற்கு உங்களுடைய அந்த அதிபெருமை வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொள்வார். அதே நேரத்தில் வந்து மிஸ் உங்களுடைய அந்த ஆசிரியர் ஆலோசகர் அந்த ஒரு பயணம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. நான் ஆசிரியர் ஆலோசகராக வர வேணும் என்று நினைத்தது இந்த ஜால்டன் கல்லூரியில் நான் ஆசிரியராக இருக்கும் பொழுதுதான். ஏனென்றால் நான் முதலாக ஆசிரியர் பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன். அங்கு இசை ஆசிரியர் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி எனக்குரிய மாணவர்களை தேர்ந்தெடுத்தேன். நான் போன காலம் வந்து 2ஆம் தவணை பரீட்சை நிறைவடைகின்ற காலம். அப்போ எனக்கு எந்த பிள்ளை என்ன படிக்கும்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் தான் கொஞ்சம் மாணவர்களை கூப்பிட்டு, நீங்கள் டான்ஸு போங்க, நீங்கள் இவானெல்லாம் செய்வோம் அவானெல்லாம் செய்வோன்னு கொஞ்சம் பேரது இசை ஆசிரியை தான் இந்த பாடசாலை இசை ஆசிரியை எனக்கு கூப்பிட்டு அவர்களை அறிமுகப்படுத்தி என்னுடைய பாடத்துக்கு மாணவர்களை அனுப்பி வைத்தவர். அந்த பாடசாலையில படிப்பிக்கும் பொழுது அந்த இசை ஆசிரியரை பார்க்கறதுக்காக இசை ஆசிரியர் ஆலோசகர் வந்து கொண்டிருப்பா. ஆனா அவ என்னட்ட வரவே மாட்டா. எனக்கு சரியான கவலை. அப்ப நான் போய் கேட்டமே, சென்னை உங்களோட பாடத்துக்கடா ஒருத்தரும் இல்லை, நான் வரையில்லை, நீங்கள் செய்வீங்கள் செய்யுங்கோண்டு. எனக்கு அங்க இருக்கும் பொழுது நான் 5-6 வருடங்கள் அந்த பாடசாலையில் கற்பிக்கும் பொழுது எனக்கு ஒருத்தரும் வரவில்லையே என்று கவலை இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் ஆலோசகராக நான் வந்தால் என்ன என்ற ஒரு மனப்பாங்கும் எனக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுதுதான் 2010ஆம் ஆண்டு ஆசிரியர் ஆலோசகர் பதவி வெற்றிடம் தீவக வலயத்தில் இருப்பதாக நான் அறிந்து, என்னுடைய அந்த ஜால்டன் கல்லூரி ஆசிரியர் ஒருவர் தான் எனக்கு அதை அந்த விண்ணப்ப படிவத்தையும் கொண்டு வந்து தந்தார். நானெல்லாம் நிரப்பி அனுப்பினது தான். ஆனால் எனக்கு நேர்முக பரீட்சைக்கு அந்த முறை எனக்கு வரவில்லை. நேர்முக பரீட்சை அழைக்கப்படவில்லை. அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டு திருப்ப நான் கனகரத்ன மத்திய மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக இருக்கும் பொழுது விண்ணப்பித்து அதன் பிற்பாடுதான் எனக்கு அந்த பதவி ஆசிரியர் ஆலோசகராக நான் பதவியை அங்கே ஏற்றுக்கொண்டேன் தீவக வலயத்தில். நிச்சயமாக அது சொல்லுவார்கள், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற மாதிரி உங்களுடைய அந்த முயற்சி தான் வந்து உங்களை இவ்வளவு தூரத்துக்கு வந்து அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றது. நீங்கள் நினைத்திருந்தால் அந்த 2010ஆம் ஆண்டு முதலாவது தடவையிலேயே வந்து எனக்கு கிடைக்கல என்று சொல்லி நீங்க பின்வேண்டி இருக்கலாம். ஆனாலும் விடாது அடுத்தொரு தடவை முயற்சி செய்து அந்த ஒரு நியமனம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் மிஸ். இதையுமே வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்களுமே வந்து எடுத்துக்கொள்வார்கள். பலருமே வந்து
ஒரு தடவை முயற்சி செய்து அது பயனளிக்கவில்லை என்றால் அதன் பக்கமே வந்து திரும்ப போக மாட்டார்கள். எனக்கு முதலாவது தடவை வந்து தோல்வி கிடைத்து விட்டது, வேண்டாம், நான் இனி வேறொரு துறையின்பால் செல்வம் அல்லது வேறொரு பிடித்த ஒரு துறையை வந்து செய்வோம் என்று நினைப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் தான் வந்து திரும்ப 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 வந்து முயற்சி செய்து அது ஒரு திருவினையாகும். அது உங்களுக்கு வந்து திருவினையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இன்றைய நன்றி. நாளிலும் வந்து ஓய்வு நிலை ஒரு ஆசிரியர் ஆலோசகராக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் மிஸ் வந்து உங்களுடைய ஓய்வு நிலைக்கு பிறகும் நீங்க ஏதாவது அந்த துறை சார்ந்த பணிகளில் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்களா? ஓய்வு நிலையின் பிற்பாடு நான் வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைகளுக்கு என்னை பரீட்சகராக அழைப்பார்கள். அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலைத் துறையிலும் நான் ஒரு வெளிவாரி பரீட்சகராக கடமையாற்றி இருக்கிறேன். இப்போ ஒரு வருடமாகத்தான் நான் அந்த பரீட்சகர் பணியிலிருந்தும் நிறைவு பெற்றுள்ளேன். ஏனெனில் என்னுடைய வீட்டு சூழ்நிலை எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருப்பதால் அந்த பணியை எந்த பணியை நாங்கள் செய்தாலும் அந்த பணியை செவ்வனே திறமையாக செய்ய வேணும். ஒரு மனதோட எந்த ஒரு வேறு சிந்தனையும் இல்லாமல் நாங்கள் அந்த பணியை செய்யும் பொழுதுதான் அதுக்கும் ஒரு சிறப்பான பணியாக அமையும். அதனால் நான் அந்த பரீட்சகர் பணியில் தற்காலிகமாக ஓய்வில் உள்ளேன். சரி மிஸ். அதே நேரத்தில் வந்து இவ்வளவு காலமாக நீங்கள் இந்த ஆசிரியர் பணியிலே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு கட்டாயம் உங்களுக்கு பக்கபலமாகவும் அதே நேரத்தில் வந்து உறுதுணையாகவும் இருந்திருப்பார்கள். அப்படி ஒருவரேனும் இல்லாவிட்டால் இவ்வளவு காலம் கடந்து நீங்க இந்த துறையின்பால் வந்து பயணித்துக் கொள்ள மாட்டீர்கள். அவர் உங்களுக்கு யார் பக்கபலமாக இருந்தது? நிச்சயமாக எனது கணவர் தான். ஏனெனில் நான் இந்த ஆசிரியர் பணி ஆரம்பிக்கும் பொழுதே எனக்கு திருமணமாகிவிட்டது. அதன் பின்னர் தான் நான் ஆசிரியர் பணி எனக்கு அரசாங்க பணி கிடைத்தது. நான் பின்னர் ஆசிரிய ஆலோசகராக தீவக வலயம் செல்லும் பொழுதும் எனது கணவர் மிகுந்த உற்சாகமாக எனக்கு உரிய சகல என்னென்ன நான் செய்ய வேணுமோ அவ்வளவத்தையும் தானே முன்னின்று எனக்கு செய்து தந்தவர். ஏனெனில் தீவக வலயம் என்றது யாழ் வலயம் போலவோ வடமராட்சி வலிகா வலயம் போலவோ அல்ல. தீவக வலயம் நிறைய கடல் தாண்டிய பிரயாணங்கள், நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவு எல்லாம் தீவுகள் போவதென்றாலே நாங்கள் காலமே 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளிக்கிட்டுற வேணும். பின்னேரம் 5 மணிக்குத்தான் 5:30 6 மணியும் செல்லலாம். சில நேரம் நாங்கள் வீடு வந்து சேரும் பொழுது பிள்ளைகளை அவர் பொறுமையாக பிள்ளைகளை பாடசாலைக்கு விட்டு ஏற்றி என்னுடைய பணிக்கு மிகவும் அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தந்தது தான் நான் நிச்சயமாக இன்று ஒரு ஓய்வு நிலையில் ஆசிரிய ஆலோசகராக இருக்கின்றேன். கட்டாயம். திருமணமான பெண்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கணவருடைய பங்களிப்பு தான் அதிக அளவில் இருந்து கொள்ளும். கணவருடைய ஒரு பங்களிப்பு இல்லாமல் அவர் தனக்கு பிடித்த துறையில் வந்து பலகாலம் தொடர்ச்சியாக பயணிப்பது என்பது கடினமான விடயம். உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணையும் வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது மிஸ். அதே நேரத்தில் வந்து நீங்கள் நடன பாடத்துறையில் தான் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருந்தீர்கள். அதே பாடத்தில் தான் வந்து ஆசிரியர் ஆலோசகராகவுமே வந்து இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கூறியிருந்தீர்கள் 92ஆம் ஆண்டிலே வந்து இந்த ஆசிரியர் பணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தீர்கள். அன்றைய காலத்தில் உங்களுடைய அந்த நடனத்துறைக்கும் தற்போது இருக்கின்ற நடனத்துறைக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றது? நிறைய மாற்றங்கள் இருக்கு. நான் ஆரம்ப காலத்தில் முதலாக 92ஆம் ஆண்டு நான் அந்த கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் பொழுது நிறைய மாணவர்கள் விரும்பி வந்து அந்த நடன கலையை பயின்றார்கள். அதை விட வெளி வகுப்புகளுக்கும் சென்று நிறைய தென்மராட்சியில புகழ் பூத்த திலகநந்தனாலயம், ஜசோதரா மிஸ், அதோட நல்லினி சிவராம் அவருடைய இயலிசை ஆடல் நிலையம், பாரதி மிஸ்ருடைய மீசாலையில் ஒரு கலாமன்றம் இருந்தது. அதை விட புனித குமாரி, விமலகுமாரி என்று அவர்கள் மீசாலையில் தங்களுடைய வீட்டில் ஒரு நிறுவனத்தை நடத்துவாங்க. அப்படி அந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடங்களையும் தேடி தேடி பிள்ளைகள் கல்வி பயின்ற காலம். சனி ஞாயிறுன்னா கலைக்குரிய வகுப்பு தான் அங்கே நடக்கும் மாதிரி. சனி ஞாயிறு பிள்ளைகளுக்கு கலை வகுப்புகள்லாம் ஒரு டியூஷன். பாடசாலை நாட்களை தவிர சனி ஞாயிறு காலமே பிள்ளைகள் ஒவ்வொரு வகுப்பு இசை, நடனம், வயலின் எல்லாம் சென்றார்கள். ஆனால் அதே நேரம் இன்றைக்கு சனி ஞாயிறு பார்த்தா காலமே 5 மணிக்கே பிள்ளை டியூஷனுக்கு தான் போகுதோ ஒழிய கலை என்றது சரியான அரிதாகி கொண்டு போகிற ஒரு காலம். மிகவும் கவலையான ஒரு காலப்பகுதி. விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவுகளை கற்கின்ற மாணவர்களே அந்த நாளையில் ஆசிரியர்களிடம் வந்து சனி ஞாயிறு தங்களுடைய நிச்சயம் வந்து கலை வந்து மனதுக்கு ஒரு ஆற்றுகைப்படுத்துகின்ற ஒரு கலை.
அது அப்படி ஆற்றுகைப்படுத்துக்கு அது என்ன பாடமாக இருந்தாலும் சரியான ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கேக்கில் நாங்கள் இசையை கேட்கும் பொழுதோன்னு ஒரு நடன நிகழ்வை பார்க்கும் பொழுதும் மனதுக்கு ஒரு சந்தோஷம் கட்டாயம் இருக்குது. அப்போ அந்த நேரம் அந்த பிள்ளைகள் அதை படிக்கும் பொழுது பள்ளிகளுடைய பண்பாடு பழக்க வழக்கம் கலை கலாச்சாரம் எல்லாமே சிறப்பாக இருந்தது. இன்று பிள்ளைகள் கலையை அதை பெற்றாரும் அதற்கு ஈடுபாடு இல்லை, குறைவு, ஈடுபாடு இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை, 50% இருக்கின்றது. ஆனால் பிள்ளைகளும் ஏனோ தானோன்று அந்த ஒரு கல்வி பாடசாலை கல்விக்காக அந்த கலையை கற்கும் பொழுதுதான் இப்போ கலை சரியான ஒரு அரிதாகின்ற நிலைமைக்கு போகுது. பிள்ளைகளுக்கும் ஒரு பண்பாடு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போகிறது என்று சொல்லலாம். அந்த காலத்து கலைக்கும் இந்த காலத்தில் இருக்கின்ற கலை பயில்கைக்கும் ஒரு இடையிலான வித்தியாசம் அவ்வாறு தான் செல்கின்றது மாதிரி எங்களுடைய கண்ணோட்டம். நிச்சயமாக மிஸ், நான் கேட்க இருந்த 2 கேள்விகளுக்கும் சேர்த்து நீங்கள் பதிலளித்திருக்கின்றீர்கள். சரி, அதே நேரத்தில் பார்த்தோமானால் நீங்கள் தற்பொழுது கூறியிருந்த ஒரு விடயம், ஆரம்ப காலத்தில் சனி ஞாயிறு என்றாலே அது கலைக்குரிய வகுப்பு நாட்களாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இன்று இதர அனைத்து பாடங்களுக்குமே சனி ஞாயிறு வகுப்புகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயம் கூட, எனக்கு இதற்கு முன்னர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அந்த ஒரு ஆசிரியர் கூறியிருந்தார், சனி ஞாயிறு தங்களுடைய பாடங்கள், அதாவது பிரதான பாடங்கள் டியூஷன் கிளாஸ் செல்லுகின்ற பொழுது அவர்கள் அங்கே பெற்றோர்கள் ஆசிரியரிடம் கேட்பார்களாம், கலைத்துறை பாடங்களை நீங்க நிப்பாட்டி வையுங்க மிஸ், எங்களுக்கு மற்ற பாடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு நேரம் குறைவாக இருக்குன்னு சொல்லி ஏலவே ஒரு ஆசிரியர் இந்த எங்களுடைய இந்த நேர்காணலில் ஒரு வருத்தமாக அந்த ஒரு பதிவை சொல்லியிருந்தார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமாக அந்த என்ன காரணம் என்றால், இப்ப ஓயில் மட்டும்தான் பிள்ளைகள் கலைத்துறையை நாடுகின்றார்கள். கட்டாய இதுல அந்த பாடம் ஒரு தொகுதி பாடமாக இருப்பதால நடனமோ சங்கீதமோ படித்து அதில் ஒரு ரிசல்ட்ஸுக்காக மாணவர்கள் அந்த ஓயில் மட்டும் கிளாஸுக்கு தேடி போவார்கள். ஓயில் முடிந்த பிற்பாடு வேறு துறைகள், கணித விஞ்ஞான வர்த்தக துறைகளை தேர்வு செய்கின்ற மாணவர்கள், கலைத்துறையில் கூட சில ஆர்வமான மாணவர்கள் நாங்கள் தீவக வலயத்தில் பார்க்கும் பொழுதே கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளைகள் இவர்களை மேலும் மெருகூட்டி நாங்கள் அந்த இடத்தில் அவர்களை நல்ல நிலைக்கு ஒரு ஆசிரியர் துறைக்கு கொண்டு வரலாம் என்று எதிர்பார்ப்பில் இருந்தாலுமே அந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் பெற்றாருடைய சப்போர்ட் இருக்காது, ஒத்துழைப்பு மிகவும் குறைவு. அப்படியான காரணத்தாலும் அந்த பெற்றார் தான் இதில் மிக முக்கியம்னு சொல்லணும். விரும்புகிற பிள்ளைய கூடி அந்த இடத்துக்கு கலைத்துறைக்கு விடாத ஒரு காலம். மற்றது சனி ஞாயிறு நிச்சயமாக காலம் தொடக்கம் பின்னேறம் வரும் அந்த 4 பாடங்களும் ஏஎல் உயர்தரத்தில் அந்த பாடங்கள் டியூஷனுகளில் மாறி மாறி பிள்ளைகளை ஓட வைக்கிறார்கள். இப்போ அதாவது தனியார் கல்வி நிலையங்கள் தான் இந்த பிள்ளைகள கலை தன்மையை குறைக்கின்றன என்று நான் கூறுகின்றேன். ஏன்னா நிச்சயமாக தனியார்கள் முந்தி கலை நிறுவனங்கள் இருந்த காலத்துல இப்ப தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் நிறைய பெருகி இருக்கிறது. கலை நிறுவனங்களுடைய அந்த இடத்தை தற்பொழுது தனியார் நிறுவனங்கள் பெற்றுவிட்டன. அதனாலதான் இப்ப அந்த பிள்ளைகள் கலையில் ஆர்வம் இல்லாம, இப்ப எனக்கே எங்களுடைய மகளே அந்த கலையில் செல்வதற்கு மிக விருப்பமான, அவர் தேர்ந்தெடுக்கின்ற துறையில் அவர் அந்த பாடத்துக்கு ஓடி அலைவதால் அந்த பாடத்தை கலைத்துறையை மேற்கொண்டு திரும்ப அதை படிக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுவது என்னது அனுபவம் மூலமே நானே கண்டு கொண்டேன். நிச்சயமாக. அதே நேரத்தில் பார்த்தோமானால் மிஸ் இந்த பாடசாலை கல்வியை தாண்டி அடுத்த நிலைக்கு செல்லுகின்ற அந்த மாணவர்களிடையே கலையினுடைய ஆர்வம் எவ்வாறாக இருக்கின்றது? நான் குறிப்பாக ராமநாதன் நுழை, அதாவது நுண்கலை பீடம் அந்த மாணவர்களில் தொடர்பாக கேட்கின்றேன். நிச்சயமாக அந்த ஏஎல் தாண்டி பிள்ளைகள் நுண்கலை கல்லூரிக்கு போவதற்காக சில பிள்ளைகள் தங்களோட தொழில் வாய்ப்புக்காகவே ஏஎல்ல உயர்தரத்தில் கலையை ஒரு பாடமாக நடனத்தையோ இசையோ பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் விரும்பி நான் இதில் சிறந்த ஒரு நல்ல நிலை, சிறந்த ஒரு அவக்காற்றுகையாளராகவோ சிறந்த ஒரு ஆசிரியராகவோ வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகின்ற மாணவர்களும் உள்ளார்கள். அந்த பாடத்துறையில் சிறந்த ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி வருகின்ற மாணவர்களும் இருக்கிறார். நிறைய கூடுதலாக நுண்கலை கழகத்துக்கு தூர இடத்துல அங்கே வரும்பொழுது குறைவான நிலையில் இருக்கிற மாணவர்களும் அங்கு வந்ததும் தங்களுடைய திறமையை மேலும் மெருகூட்டி வேறு இடங்களில் தனியார் வகுப்புகள் சென்று படித்து தங்களுடைய அந்த பட்டப்படிப்பை சிறப்பாக நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் அந்த பட்டப்படிப்பிலிருந்து நிறைவு செய்து வருகின்ற ஆசிரியர்கள் எல்லாருமே பூரணத்துவமாகவும் இல்லை. இப்போ என்னென்ன பூரணத்துவமாக தங்களுடைய ஒரு தொழிலை, அந்த ஆசிரியர் தொழிலை
சரியான அர்ப்பணிப்போடு செய்ய வேணும். கட்டாயம் ஒரு கலைத்துறைன்றது பிள்ளைய வந்து அணுகி பிள்ளைய உள்வாங்கி கற்பித்தல்லாம் மிகவும் ஒரு சிறப்பு அந்த கலையை மேலும் வளர்க்கிறதுக்குரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஆனால் சில ஆசிரியர்கள் அந்த கலை ஒரு ஆசிரியர் பணி என்று மட்டும் நினைத்து ஊதியம் பணி என்ற அளவில் அந்த ஆசிரியர்கள் சில பேருடைய கடமைகள் எல்லாரும் அதை அப்படி இப்போ தற்சமயம் சில பேர் அங்க வந்து ஒரு இடத்துல வந்த அப்புறம் தங்களை மாரி கூட்டி செல்கின்ற ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிச்சயமாக மிஸ். அதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. இந்த ராமநாதன் நுண்கலை பீடத்தில் வந்து இருந்து வெளியேறுகின்ற அந்த ஆசிரிய மாணவர்களை பார்த்தோமானால் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வந்து ஆசிரிய பணிக்குள் தான் வந்து உள்ளீர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பாடம் படித்த பாடம் அவ்வாறாக இருக்கின்றது. இருந்தாலுமே வந்து அவர்களுடைய தொழில் துறையை வந்து பார்த்தோமானால் ஆசிரிய துறைக்குள் தான் செல்கிறார்களா என்பது வந்து குறைவாக இருக்கின்றது. இதர வேலைக்குள் தான் வந்து அதிக அளவில் உள்ளீர்க்கப்படுகின்றார்கள். இது தொடர்பாக நீங்க என்ன கூறுகின்றீர்கள்? நிச்சயமாக. ஏனெனில் அவர்கள் வந்து இந்த வேலைக்காக காத்திருக்கும் பொழுது ஆசிரிய தொழில வந்து அவர்களுக்குரிய பதவி வெற்றிடங்கள் இல்லாமல் போன காரணத்தால அவர்கள் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உதவி அரசாதிபர் பணிமனையிலோ அல்லது ஒரு கல்வி திணைக்களத்திலேயோ போய் தங்களுடைய வேலை அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி செய்த சில பேர் தாங்கள் கட்டாயம் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு வர வேணும் என்று சொல்லி பதவி மாறியவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் அந்த தொழிலேயே தங்களுக்கு அது ஒரு இது நல்ல தொழில் என்று சொல்லி ஆஃபீஸ்களில் இப்போ கல்வி திணைக்களங்கள் போன்ற அலுவலகங்களில் வேலை செய்ய சந்தோஷமாக வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள். தாங்களாக விரும்பி பதவி மாறி ஆசிரியர் தொழிலுக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஏன் அந்த ஆசிரியர் தொழில் அவரை போக முடியாம மிக முக்கியமான காரணம்னா தற்காலத்துல மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு. அந்த பாடத்தை கல்வி கற்கின்ற மாணவர்கள் மிக மிக அரிதாக போவதால் அந்த மாணவர்கள தொகைக்கேற்பத்தான் ஆசிரியர்கள் பதவி வெற்றிடம் வரும். சில பாடசாலைகள் வந்து 1-3 ஆசிரியர், ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டியதில் 3 ஆசிரியரே இருக்க வேண்டிய ஒரு அந்த ஆசிரியருக்கே பாடங்களை கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வேறு அலுவலகங்களில் வேலை செய்ய போவதால அவர்கள் அதை அந்த வேலையை இலகுவாக நினைக்கிறார்கள். இப்போ எங்களோட பாடசாலையில வந்து கல்வித்துறையில நிறைய வேலைகள், எழுத்து வேலைகள் நிறைய. இப்போ என்னென்னா ஒவ்வொரு திணைக்களத்திலேருந்து பார்வையிட வேறுவார்கள், நிறைய வேலைகள் செய்து வைக்கணும், அதை செய்யணும், இது செய்யணும். அதுகளையெல்லாம் கேள்விப்பட்டாலே சில பிள்ளைகள் எங்களுக்கு டீச்சிங் வேண்டாம், நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம்னு சொல்லி வேலை செய்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தற்காலத்தில் முக்கியமான காரணம் அவருக்கு உரிய காலத்தில் ஆசிரியர் தொழிலை கொடுத்திருந்தால் அவர்கள் அதோடு இணைந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். உங்களுடன் இன்றைய நாள்ல வந்து உரையாடுகின்ற பொழுதுதான் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக தெரிய வருகின்றது. வேறு எவரேனும் வந்து இது தொடர்பாக வந்து கதைக்கவில்லை. இவ்வாறான விடயங்கள் வந்து வெளியில கொண்டு வந்ததுக்குமே வந்து நன்றி மிஸ். ஏனென்றால் வந்து பலரிடத்தே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த அதாவது ஆசிரியர் துறைக்கென்று இருக்கின்ற அந்த மாணவர்களை வந்து அந்த துறையுள் விடாமல் வந்து வேறு துறைக்குள் வந்து விடுகிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சனம் கூட சொல்லி இருக்கின்றார்கள். ஆனாலுமே இன்றைய நாள் இப்படி ஒரு கருத்து வந்து என்னால் வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நன்றி மிஸ், இந்த கருத்தையுமே வெளிக்கொண்டு வந்தது. ஏனெனில் அவர்கள் வந்து அவர்களுடைய சூழலும் அப்படியே சூழ்நிலை. ஏனென்றா பதவி நாங்கள் ஆசிரியர் பணிக்குத்தான் போக வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் காலங்கள் போய்கொண்டிருக்கும், அவர்களுடைய வயது மீறிக்கொண்டும் ஏதோ ஒரு வேலை கட்டாயம் வேலை உலகம். இப்ப ஒரு தொழில் தேவை, தொழிலை கொண்டுதான் வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கும். ஒரு அந்த தொழிலை நம்பியே இருக்கின்ற குடும்பங்கள் எத்தனை பேர். அப்ப அந்த பிள்ளைகள் தங்களுக்கு கிடைக்கின்ற வேலையில செல்வது எந்த விதமான குற்றமும் அல்ல. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு போன உடனே அவர்களுக்கு அந்த கலையிலே ஒரு ஆர்வம் குறைந்து கொண்டு போகுது. அதுதான் மிக முக்கியமான காரணம். நிச்சயமாக மிஸ். அதே நேரத்தில் வந்து இன்றைய காலத்திலுமே வந்து பல பெண்கள் தங்களுக்கு பிடித்த துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலுமே கணிசமான பெண்கள் வந்து தங்களுக்கு பிடித்த துறையின்பால் பயணிப்பதற்கு குடும்பத்தாருடைய தடையோ அல்லது வேறு விதமான தடையின் காரணமாக வந்து முடக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றைய காலத்திலும் கூட என்னதான் பெண்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று நாங்கள் மார்தட்டி கொண்டாலுமே வந்து பல பெண்கள் இன்றிலுமே வந்து வீட்டில்தான் வந்து அடைந்து இருக்கின்றார்கள். அவ்வாறாக இந்த சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டிய இக்காலகட்டம். அவர்கள் தங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு துறையின் மூலம் அவர்கள் தங்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பெண் அடிமை என்றதெல்லாம்
அது இந்த காலத்துல 100% சொல்ல இயலாது. 10% 20% இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் முயற்சி என்றது கட்டாயம். எந்த ஒரு வேலையும் நாங்கள் செய்யும் பொழுது கல்வியோ கலையோ எதென்றாலும் முயற்சி மிக முக்கியம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அந்த ஒரு சிந்தனையை மனதில் வைத்து இந்த தங்கள் துறையில் தங்களால் எது இலகுவாக அந்த ஒரு இடத்தை தங்களால் பிடிக்க முடியுமோ, இப்போ ஒரு ஆசிரியர் தொழில் ஒரு நடனக்கலை கற்றவர்கள் கூடி அழகு கலை பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். தற்சமயம் நுண்கலை பீடத்தில் அழகு கலையும் ஒரு பாடமாக அங்கு கற்பித்தபடியால் அவர்கள் அந்த அழகுக்கலை மூலமும் தங்களை பிரபலியப்படுத்திக் கொள்ளலாம். தையல் கலை மூலம் தங்களை பிரபலியப்படுத்திக் கொள்ளலாம். எவ்வளவோ நடன ஆசிரியர்கள், நடனம் படித்த பிள்ளைகள் அழகுக்கலை தையல் கலை இரண்டிலுமே சிறப்பாக விளங்கின. நடன ஆடை அமைப்புகள், ஆடை ஒப்பனை அதுகளுக்கு ஆக்களே இல்லை. சில பேர் கொழும்புல தைக்க வேணும், இந்தியாவில் அப்படிலாம் போற காலத்துல அதையே ஒரு சிறப்பாக தங்களால் முடிந்த அளவு சிறப்பாக செய்து முன்னேறி நிச்சயமாக தங்களை ஒரு சிறப்பான நிலைக்கு தள்ளலாம். இதற்கு விடாமுயற்சி தான் மிக முக்கியம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய முயற்சி மூலம் சிறந்த பலனை இட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக மிஸ், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள் கூட நாங்கள் வந்துவிட்டோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவுமே கூறியிருந்தீர்கள். அதற்கும் எங்களுடைய நிறுவனம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த இடத்தில் அழைத்து என்னுடன் உரையாடியமைக்காக இந்த டான் டிவி நிலையத்தினருக்கு மிகுந்த நன்றிகள். வணக்கம். நல்லது நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளிப்பட்டு செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேர்களே.